ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த பேப்பர் பேர் அப்ரோச் காகிதம். அப்ரோச் பேப்பர், தமிழ்லயும் அப்ரோச் காகிதம் தான். அப்ரோச் பேப்பர். அந்த அப்ரோச் பேப்பர் எங்க போகும்? அதுல பேரியல் பொருளாதாரம் தான் இருக்கும். எல்லா 5 இயர் பிளானுமே மேக்ரோ எக்கனாமிக் கான்செப்ட்ல தான் இருக்கும். ஸோ மேக்ரோ எக்கனாமிக் ஆர் பேரியல் பொருளாதாரம் கணக்குல ஒரு பேப்பர். அது எங்க போகும்? இட் வில் கோ டு பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன்ல இருந்து, திட்டக்குழுல இருந்து என்டிசிக்கு போகும். என்டிசி அப்ரூவ் பண்ணாதான் அது 5 இயர் பிளான். இதுதான் ஸ்கெட்ச். எழுதிக்கோங்க. அப்ரோச் பேப்பர் டு பிளானிங் கமிஷன், பிளானிங் கமிஷன் டு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ இது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் போகும். சென்டர் தனியா, ஸ்டேட் தனியா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பிளான் போட்டுக்குவாங்க. ஓகே, இதுதான் அச்சீவ் பண்ணணும், நம்ம எப்படி இதை செயல்படுத்த போறோம், இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போறோம்னு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் போட்டுக்குவாங்க. இதுதான் ஸ்கெட்ச். ஓகே, புரிஞ்சிருச்சா? இந்த அப்ரோச் பேப்பர் ஸ்கிரீனை ஜூம் அவுட் பண்ணலாம். சி லிசன், ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் அளவுல ரெடி ஆகும். ஓகே, பேப்பர் அளவுல இதுதான் திட்டம், இந்த 5 ஆண்டுகளுக்கு இதைத்தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. அப்ரோச் பேப்பர், அது பேர் அப்ரோச் காகிதம். அந்த அப்ரோச் பேப்பர் என்ன ஆகும்? எங்க போகும்? பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் என்டிசிக்கு போகும். ஓகே, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் அனுப்பிச்சிருவாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அவங்க தானே, அரசு தானே பண்ணணும். அவங்க அதுக்கு ஒர்க்கிங் குரூப் போடுவாங்க. அது பேர் என்ன? ஒர்க்கிங் குரூப், இல்லைன்னா சில இடத்துல ஸ்டியரிங் குரூப்னு சொல்லுவாங்க. ஸ்டியரிங் வீல் இருக்குல்ல, ஸ்டியரிங் குரூப், அது மூலியமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் பிளானிங் கமிஷன். கிளியர்? அப்ரோச் பேப்பர். இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், உங்களை மாதிரி சிவில் சர்வன்ஸ், அவங்க தான் போடுவாங்க என்ன பண்ணலாம், இந்த வருஷம் டார்கெட் என்னங்கிற அப்ரோச் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றது ஆஃபீஷியல்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அந்த அப்ரோச் பேப்பரை பெருசா தான் போடுவாங்க. பேரியல் பொருளாதார கான்செப்ட், மேக்ரோ எக்கனாமிக் கான்செப்ட்ல தான் போடுவாங்க. ஓகே, நாட்டுக்கு. அந்த அப்ரோச் பேப்பர் யாரு ப்ரிப்பேர் பண்ணான்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்டீங்கன்னா, பிளானிங் கமிஷன்ல இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ். எங்க இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் கேட்டீங்கன்னா, பிளானிங் கமிஷன்ல இருக்க எக்ஸிக்யூட்டிவ். அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷனோட அப்ரூவலுக்கு போகும், அதுக்கப்புறம் என்டிசிக்கு போகும். ஓகே, பிளானிங் கமிஷன்ல இருக்கிற அதிகாரிகள், திட்டக்குழுவில் இருக்கிற அதிகாரிகள் தான் போடுவாங்க. அதுல பயங்கர இன்டென்சிவா அந்த துறையை சார்ந்தவங்க எக்ஸ்பர்ட் கிட்ட எல்லாம் கேட்டு கன்சல்ட் பண்ணி அப்புறம் தான் அந்த அப்ரோச் பேப்பர் வரும். அந்த அப்ரோச் பேப்பர் தென் கோஸ் டு என்டிசி. ஓகே, பிளானிங் கமிஷன்ல இருந்து இட் கோஸ் டு என்டிசி. டன். ஓகே, இப்போ இன்னொரு பெரிய டவுட் என்னன்னா, 5 வருஷத்துக்கு பிளான் போடுறாங்கல்ல, 5 வருஷத்துக்கும் ஒட்டுக்கா அது காசு கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. எவ்ரி இயர் ஆனுவல் பிளானா தான், எவ்ரி இயர் தான் அதை பண்ணுவாங்க. எவ்ரி இயர் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கான காசு வந்து பட்ஜெட்ல இருந்து போகும், ஆனுவல் பட்ஜெட்ல இருந்து போதும். ஓகே, அடுத்து எழுதிக்கோங்க. The 5 year plan is implemented through annual plans. 5 ஆண்டு திட்டங்கள் எல்லாமே எப்படி செயல்படப்படும்? ஆனுவல் பிளான், ஆண்டு திட்டங்களாக தான் அது செயல்பாட்டுக்கு வரும். எவ்ரி இயர் இட் வில் பி பார்ட் ஆஃப் தி ஆனுவல் பட்ஜெட். அதுக்கான செலவு வந்து ஆனுவல் பட்ஜெட்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஆனுவல் பட்ஜெட்டுக்கு யாரோட அப்ரூவல் வேணும்? பார்லிமெண்ட் அப்ரூவல். ஆனுவல் பட்ஜெட் காசு எங்க இருந்து எடுப்பாங்க? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து காசு எடுக்கிறதுக்கு பார்லிமெண்டோட அப்ரூவல் வேணும். கிளியரா? ஐ வில் ரிப்பீட் ஒன்ஸ் அகேன். ஃபர்ஸ்ட் அப்ரோச் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க. அப்ரோச் பேப்பர்ல 5 வருஷத்துக்கு என்ன அச்சீவ் பண்ண போறோம், என்ன டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த அப்ரோச் பேப்பர் யார் ப்ரிப்பேர் பண்ணுவா? பிளானிங் கமிஷன்ல இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், சேர்மன், மெம்பர்ஸ் பண்ணுவாங்க. அங்கிருந்து இது என்டிசிக்கு போகும். கரெக்டா? ப்ரிப்பேர் பண்ணி பிளானிங் கமிஷன் முன்னாடி ஃபர்ஸ்ட் அதை பிரசென்ட் பண்ணுவாங்க. அங்கிருந்து என்டிசிக்கு போகும். என்டிசி அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் யார் இது இம்ப்ளிமெண்ட் பண்ற அத்தாரிட்டி? சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு போகும். இவங்க இதுக்கு தனியா ஒர்க்கிங் குரூப் போடுவாங்க. ஒர்க்கிங் குரூப் இல்லைன்னா ஸ்டியரிங் குரூப்னு சொல்லுவோம், ரெண்டும் ஒண்ணுதான். ஆர் ஸ்டியரிங் குரூப், இது போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இப்போ அடுத்த 5 வருஷத்துல எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிளான போட்டுறோம். கரண்ட் கொடுக்குற காசு வேணும்ல. ஸோ 5 ஆண்டு கால எல்லாமே ஆனுவல் பிளானா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்.
இந்த வருஷம் 100 வீட்டு கொடுத்துடலாம், அடுத்த வருஷம் 100 வீடு. அந்த ஆனுவல் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு காசுக்கு பட்ஜெட். பட்ஜெட்டுக்கு எங்க இருந்து காசு வரும்? இந்தியாவோட ஒருங்கிணைந்த நிதி, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அதுல இருந்து பாராளுமன்ற அப்ரூவல், பார்லிமெண்டரி அப்ரூவல் வந்து காசு எடுத்து செலவு பண்ணுவாங்க. புரிஞ்சிருச்சா 5 இயர் பிளான்னா என்னன்னு? 5 ஆண்டு காலம்னா அடுத்த 5 வருஷத்துல நான் குரூப் 1 ஆஃபீஸரா இருந்து ட்ரைனிங் முடிஞ்சு என் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லயே போஸ்டிங் வந்துருவேன். நம்ம பிளான் போடுறோமா? கரெக்டா? 2025ல இன்னைக்கு இருக்கோம். 2025ல படிக்கிறேன், ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்றேன், 2026ல மெயின்ஸ் எழுதுறேன், இன்டர்வியூக்கு போறேன், சர்வீஸ் வருது. 2027 லாஸ்ட் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நான் சர்வீஸ் ஜாயின் பண்றேன். 2 வருஷம், 1 வருஷம் ட்ரைனிங். 2028ல ட்ரைனிங் முடிச்சிருவேன். 2009-10ல நான் வந்து என்னோட ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது ஒரு போஸ்டிங்ல இருப்பேன். இதுதானே நம்ம பிளான். ஃபைன், 5 வருஷத்துக்கான பிளான். இப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பிரிக்கணும்? ஆனுவல் பிளானா பிரிச்சிருவோம். இந்த வருஷம் படிக்கணும், கரெக்ட். இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிற ஃபீஸ் கட்டணுமா? அதுக்கு இந்த வருஷம் பட்ஜெட்ல ப்ரிலிம்ஸுக்கு கட்டிடுவோம். அடுத்த வருஷம் மெயின்ஸ் கட்டணுமா? மெயின்ஸ். அதுக்கப்புறம் ட்ரைனிங் போறதுக்கு ட்ரெஸ் வாங்கணுமா? ஆஃபீஸர் ஆனால் புது புது ட்ரெஸ்லாம் வாங்கணும்ல, அதுக்கு அந்த பட்ஜெட். அதுக்கப்புறம் சொந்த ஊர் அப்படிங்கும் போது கவர்மெண்ட் பொலீரோ இல்லாமல் நம்ம ஒரு கார் வாங்கிட்டு போகணும்ல, இப்போ அந்த கார். அப்போ பட்ஜெட் வருஷம் வருஷம் தானே போடுறோம். ஸோ இதெல்லாம் தான் வருஷம் வருஷம் பார்லிமெண்ட் அப்ரூவலோட போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிளானை முடிச்சிருவாங்க. கிளியரா? டன். இதுதான் ப்ராசஸ். ஓகே, நவ் வில் கோ இன் டு இந்த மாதிரி எத்தனை பிளான் போட்டிருக்காங்க? 12 பிளான் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். இது கொஸ்டினுங்க. ஹரத் தோமர் மாடல் என்ன மாடல், என்ன மாதிரி அப்படின்னு கேட்பாங்க. ஹரத் தோமல் மாதிரி, ரஷ்யா. எந்த நாடு? ரஷ்யா. ஓகே, இந்த பிளானோட ஆர்கிடெக்ட் யாரு, இதை யாரு வடிவமைச்சா அப்படின்னா KN ராஜ். இவர் தான் ஆர்கிடெக்ட், வடிவமைப்பாளர். எதுல இப்ப என்னன்னா, இங்க ஃபுட் ஷார்டேஜ் தான் பெரிய ப்ராப்ளம். நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க, அதிக அகதிகளின் வருகை, கடுமையான உணவு பற்றாக்குறை. அப்ப எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க? அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சருக்கு எத்தனை பர்சன்ட் கொடுத்தாங்க? 31%. Finished. முடிச்சிட்டிங்களா? டன். மேம் KN ராஜ்க்கு அப்புறம் என்னங்க மேம் இருக்கு? ஆர்கிடெக்ட்டுங்க. அந்த அந்த பிளான், அந்த 5 இயர் பிளான யார் ஆர்கிடெக்டா இருந்தா? ஓகே, அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் தான். பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, பவர் அண்ட் டிரான்ஸ்போர்ட், நாட்டின் விவசாய வளர்ச்சி, விலைநிலைத்தன்மை, சக்தி மற்றும் போக்குவரத்து. அதுல 31% அக்ரிகல்ச்சர் தான் கொடுத்தாங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டை எவ்வளவா ஜாஸ்தி பண்ணாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் 5 to 7% ஜாஸ்தி பண்ணாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு முதலீடு வேணும்ல, அப்ப முதலீட 5% to 7% ஜாஸ்தி பண்ணாங்க. அண்ட் பிளான் வந்து சக்சஸ். எப்படி சக்சஸ்? அச்சீவ் பண்ணா சக்சஸ் இல்லையா? டார்கெட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 2.1%, அச்சீவ்டு வந்து 3.6%, அதனால சக்சஸ். இந்த டார்கெட்ல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. 10th புக்ல பாத்தீங்கன்னா 2% இருக்கும், 12th புக்ல பாத்தீங்கன்னா 2.12% இருக்கும். ஓகே, நம்ம ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ல இதுதான். வேற ஏதாவது நீங்க ஸ்கூல் புக்ல படிச்சீங்கன்னா பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. ஓகே, சக்சஸா ஃபெயிலியராங்கிறது மட்டும் தான் ஸ்டாண்டர்டு. டார்கெட் growth சக்சஸும் சம்டைம்ஸ் மாறும்.
இன்வெஸ்ட்மெண்ட் 5.1 டு 7னா 7.1ங்களாங்க? 7%. 5 டு 7ங்களாங்க? ஆமாங்க, 5 to 7%. ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடை வந்து எவ்வளவா உயர்த்தினாங்க? 5%லேருந்து 7% உயர்த்தினாங்க. முடிச்சிட்டிங்களா? செகண்ட் 5 இயர் பிளான் போலாமா? ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் இயர் எழுதியிருக்கீங்கல்ல, 51 to 56. Yes, second 5 year plan 1956 to 61. It is also called நேரு மஹலனாம்பிஸ் திட்டம். நேரு பேரும் இங்க ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நேரு தான் இப்ப பிரைம் மினிஸ்டர். அவரோட இனிஷியேட்டிவ் இருந்ததுனால, அவர் தான் ரொம்ப இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணதுனால நேரு மொஹலனாம்பிஸ் மாடல்னு சொன்னாலும் இதுதான். நீங்க இதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க, அப்புறம் நான் சைட்ல எழுதுறேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, எழுதிட்டீங்களா? நான் will explain. இப்போ என்னாச்சு, இது செகண்ட் 5 இயர் பிளான் இந்த வருஷம் 56 to 61 நேரு மொஹலனாம்பிஸ் திட்டம். இதுல என்ன பண்றாங்க, போன வருஷம் அக்ரிகல்ச்சர் முடிச்சிட்டோம், அடுத்த 5 வருஷம் அந்த அக்ரிகல்ச்சர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஸோ இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரி டெவலப் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரி செட் பண்ணணும்ல, ஸோ 3 இடத்துல இண்டஸ்ட்ரி செட் பண்றாங்க. ரூர்கேலா, பிலாய் அண்ட் துர்காப்பூர். இது எல்லாமே ஸ்டீல் பிளான்ஸ். ஓகே, ஸ்டீல் பிளான்ஸ் 3 இடத்துல செட் பண்றாங்க, ரூர்கேலா, பிலாய் அண்ட் துர்காப்பூர். துர்காப்பூர்ல யாரோட சப்போர்ட்லனா யூகே, யுனைடெட் கிங்டம். இது பிலாய் வந்து யுஎஸ்எஸ்ஆர், ரூர்கேலா வந்து ஜெர்மனி. இந்த நாட்டோட உதவியோட 3 ஸ்டீல் பிளான்ட். ஸ்டீல்னா இரும்பாலையா? ஓகே, இரும்பாலை. சேலம் ஸ்டீல் பிளான்ட், சேலம் இரும்பாலை இருக்குல்ல, அந்த மாதிரி 3 இரும்பாலை ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அப்புறம் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படின்னு ஒன்று செட் பண்றாங்க. அட்டாமிக் எனர்ஜி, அணுக்கள் இருக்குல்ல, அணு அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். இந்த ஃபாரின் லோன் நிறைய வாங்கினாங்க, ஆனா ஸ்டீல் பிளான்ட்டுக்கு எந்தெந்த கண்ட்ரி வாங்கினாங்கிறது கொஸ்டின். இந்த கண்ட்ரி எது, இந்த கண்ட்ரி எதுன்னு கேட்பாங்க. அடுத்தது, ஏன் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிய டெவலப் பண்ணணும், இண்டஸ்ட்ரி தான் இந்த தடவை டார்கெட்டு. இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணா சமுதாயம் ஓரளவு டெவலப் ஆயிரும், நிறைய பேர் வேலைக்கு போவாங்க அப்படிங்கிற சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன், சமதர்ம கொள்கை அப்படிங்கிறத முடிவெடுத்தாங்க. சமதர்ம கொள்கையை முடிவெடுத்தது அதுக்கு முன்னாடி வருஷம் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸோட ஆவடி கூட்டத்துல. அப்ப நேஷனல் காங்கிரஸ் தானே ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஃப்ரீடம்க்கு அப்புறம் என்னாச்சு, ஜவஹர்லால் நேரு தான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு, காங்கிரஸ் தான் பவர்ல இருந்துச்சு. அப்ப காங்கிரஸ் பவர்ல இருக்கும்போது காங்கிரஸ் கூட்டத்துல என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப சமதர்ம கொள்கையை தான் நம்ம வந்து இந்த ஆண்டுகளுக்கு கடைபிடிக்க போறோம், சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி கொண்டு வரணும் அப்படின்னு எங்க டிசைட் பண்ணாங்க, ஐஎன்சியோட ஆவடி கூட்டத்துல டிசைட் பண்ணாங்க. ஆவடிங்கிறது ஒரு இடம், ஆவடி செஷன். வேர் இஸ் ஆவடி? சென்னை. ஆவடி செஷன்ல டிசைட் பண்ணதுனால அடுத்த வருஷத்துல இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ எந்த செஷன்ல டிசைட் பண்ணாங்கிறது கொஸ்டின். அதுக்கப்புறம்
என்ன டார்கெட்னா நேஷனல் இன்கம் 25% இன்க்ரீஸ் பண்ணும், ஜிடிபியை 7% 11%. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்துட்டாலே நிறைய எக்கனாமி வந்துரும்ல. அப்ப நேஷனல் இன்கம் 25% இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் ஜிடிபி 7%. பட் பண்ணாங்களான்னா மாடரேட்லி ஃபெயிலியருங்க, ஃபுல் ஃபெயிலியர் சொல்ல முடியாது. டார்கெட் 4.5%, அச்சீவ் பண்ணது 4.1%. ஸோ ஒரு 0.4% தான் கம்மி. ஸோ மாடரேட்லி ஃபெயிலியர். ஓகே, Can you change the colors from yellow to any bright colors, ma'am? Because எல்லோ bright color. தெரியலையா? ஓகே, ஐ யூஸ் a different color. துர்காப்பூர் வந்து யூகே, யுனைடெட் கிங்டமோட சப்போர்ட். பிலாய் வந்து யுஎஸ்எஸ்ஆர், சாவியட் யூனியன், ரஷ்யா. ரூர்கேலா வந்து ஜெர்மனி. அது எழுதியிருக்கேன் எல்லோல. அப்புறம் ஆவடிங்கிறது அங்க நடந்த செஷன், இந்திய தேசிய காங்கிரஸோட செஷன். அதுல என்ன முடிவெடுத்தாங்கன்னா சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் த சொசைட்டி, சமதர்மம் வாய்ந்த ஒரு பொருளாதாரம் மிக்க ஒரு நாடை உருவாக்கணும்னு, அதனால இண்டஸ்ட்ரீஸை டார்கெட் பண்ணாங்க. ஓகே, டன், முடிச்சிட்டிங்களா? தேர்ட் போலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் 5-year plan. Yes, லாஸ்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் மேம் ப்ரீவியஸ் ஒன் மியூட் பண்ணிருங்க. எஸ், தேர்ட் 5-year plan. அந்த திட்டம் பேரு கஜ்ஜில் திட்டம். செல்ஃப் ரிலையன்ட், சுயசார்பு மற்றும் செல்ஃப் ஜெனரேட்டிங், சுய முன்னேற்றம், அதுதான் நம்மளோட கொள்கையா இருந்துச்சு. எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எந்த திட்டம் வந்து இந்தியன் எக்கானமியோட டேக் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு கேட்பாங்க. டேக் ஆஃப். ஓகே, அப்பனா நம்மளே சுயமா ரெடி ஆகுற அளவுக்கு டேக் ஆஃப் ஆகும்ல. அப்பதான் சுதந்திரம் வாங்கணும், 10 வருஷம் சார்ந்து இருந்துட்டோம். இனிமேல் நம்மளே நம்ம கையில செல்ஃப் ரிலையண்டா இருந்து டேக் ஆஃப், அந்த நம்ம எந்திரிச்சு நிக்கிற ஸ்டேஜ் எதுனா அது தேர்ட் 5-year plan. ஓகே, ஓகே, டன்னுங்களா? நெக்ஸ்ட் ரைட் ஆன். இதே தேர்ட் 5-year பிளான்லயே எழுதுங்க. ப்ரையாரிட்டி டு அக்ரிகல்ச்சர், வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இங்க இல்ல, இது எழுதி முடிச்சுட்டு அது கீழே எழுதிங்க. ப்ரையாரிட்டி டு அக்ரிகல்ச்சர், வேளாண் துறைக்கு முக்கியத்துவம். வேளாண் துறைக்கு முக்கியத்துவம். நேஷனல் இன்கம் 30% உயர்த்தணும்னு நினைச்சாங்க. நேஷனல் இன்கம், தேசிய வருமானம் 30% உயர்த்தணும். அண்ட் per capita income, தலா வருமானம் 17%. per capita income to be increased by 17%. per capita income to be increased by 17%. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிளான் என்னன்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர். கம்ப்ளீட் ஃபெயிலியர். National income 30%, ma'am. And per capita income 17%. எஸ், 17%. கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஃபெயிலியருக்கான ரீசன் சைனா அக்ரஷன், 1962 சீனா ஆக்கிரமிப்பு, இந்தியா பாகிஸ்தான் வார் அண்ட் கடுமையான வறட்சி, சிவியர் டிராட். ஃபெயிலியர், தரோ ஃபெயிலியர். டார்கெட் growth வந்து 5.6, அச்சீவ்டு வந்து வெறும் 2.8. அதை எழுதிக்கலாம், கடைசி எழுதிக்கலாம் இல்லாட்டி. டார்கெட் வந்து 5.6, அச்சீவ்டு growth வந்து 2.8. பாதி கூட அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா சைனா வார், பாகிஸ்தான் வார். 100 வருஷத்துல வராத பஞ்சம் அது. 1965 to 66, 56 கூட இந்த அளவுக்கு பஞ்சம் வரல. ஸோ இன் லாஸ்ட் 100 years திஸ் வாஸ் தி worst famine. கடுமையான பஞ்சம், கடுமையான பிரச்சனை. 65 to 66. ராஜலக்ஷ்மி மியூட் பண்ணி. நெக்ஸ்ட்
இண்டோ சைனா வார் 1962, இண்டோ பாகிஸ்தான் வார் 1965. இப்போ ஏன் அப்போ வார் வந்ததுனால என்ன, நம்ம வந்து கொஞ்சம் பணத்தை அலோகேட் பண்ணியிருப்போம் டெவலப் பண்ணலான்னு. வார் வந்தா அந்த ரிசோர்சஸ் போயிரும்ல, வார்க்கே அந்த காசு சரியா போயிரும்ல, அதனால இட் வாஸ் எ ஃபெயிலியர். இப்போ என்ன ஆயிடுச்சு, இது ஃபெயிலியர், இப்பதான் வார், நம்ம இதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே நமக்கு டைம் ஆகும்ல. we need some time to recover from this failure plus the war and the famine and drought. அதனால இந்த பிளானோட ரிசல்ட்ல 3 வருஷத்துக்கு 5 year பிளானை தள்ளி போட்டாங்க. for the next 3 years, அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 4வது 5 ஆண்டு கால திட்டம் தள்ளி போட்டாங்க, போஸ்ட்பாண்ட். ஸோ Planned போஸ்ட்பாண்ட் holiday, ma'am. இல்லைங்க, போஸ்ட்பாண்ட் ஃபார் 3 years. அப்ப அந்த 4வது 5 ஆண்டு கால திட்டம் ஆக்சுவலா எப்ப தொடங்கி இருக்கணும், 66 டு 67 68 அப்படி தொடங்கி இருக்கணும்ல. அந்த 3 ஆண்டுகளுக்கு தள்ளி போட்டாங்க. அப்ப அந்த 3 வருஷத்துக்கு நடுவுல ஆனுவல் பிளான் போட்டாங்க. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ரைட் டவுன் ஆனுவல் பிளான் 66 டு 69. மேம் அந்த தேர்ட் இயர் பிளான்ல அச்சீவ் பண்ணது எவ்வளோ பர்சன்ட் மேம்? 2.8%. டார்கெட் வந்து 5.6%. ஓகே 5.6% டார்கெட் அச்சீவ் பண்ணது 2.8. அப்ப 3 ஆண்டுகளுக்கு தள்ளி போட்டாங்க. அந்த 3 வருஷம் ஆனுவல் பிளான் வந்துச்சு. அதைத்தான் நம்ம பிளான் ஹாலிடேன்னு சொல்றோம், திட்ட விடுமுறை. ரீசன் என்ன அப்படின்னா, இண்டோ பாகிஸ்தான் வார், ஃபெயிலியர் ஆஃப் தேர்ட் பிளான். அப்போ நம்மளோட விலைவாசி குறைஞ்சிருச்சு, டிவல்யூஷன் ஆஃப் ருபி, இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வு, எக்கனாமிக் growth மைனஸ் நெகட்டிவ்ல போயிட்டு இருந்துச்சு, ஃபாரஸ்ட் ரிசர்வ் அந்நிய செலாவணி டிக்ளைன் ஆச்சு. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, வார் வந்தா எல்லாமே நடந்துரும் தானே. ஸோ இதுதான் ரீசன். ஸோ 1966 டு 69 பிளான் ஹாலிடே, திட்ட விடுமுறை. ஏன்னா 3 ஆண்டு திட்டம், ஆனுவல் பிளான்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே ஃபைன், எழுதிட்டீங்களா? ஓகே, இப்போ லாஜிக்கலா யோசிங்க. எழுதி முடிச்சிட்டீங்களா? ஓகே, ஒரே நிமிஷம் கவனிங்க. நம்ம 5 வருஷமா ஒரு பிளான் போட்டு போயிட்டே இருக்கோம். 3வது பிளான் பயங்கரமான ஃபெயிலியர், சிவியர் டிராட், ஃபமைன், பஞ்சம், 100 வருஷத்துல வராத பஞ்சம், உணவு தட்டுப்பாடு எல்லாமே ஆயிடுச்சு, டோட்டல் ஃபெயிலியர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்தது என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஃபுட், அக்ரிகல்ச்சர். மறுபடியும் பேக் டு த ஃபார்ம் வந்துடணுமா, அக்ரிகல்ச்சர். ஓகே, இப்போ வறட்சி வேற, வெறும் ஃபமைன் இல்ல, வறட்சி. ஸோ கேன் அக்ரிகல்ச்சர் பி டன் இன் தட் வறட்சி? மழை இல்ல, மான்சூன் ஃபெயிலியர். எப்படி அந்த வறட்சியில விவசாயமும் பண்ண Impossible, முடியாது, ma'am. விவசாயமும் பண்ண முடியாது. அப்ப we have to go for an alternative. எஸ், கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் நிலம், ஆனா நிறைய ஃபுட் வேணும். கரெக்டா? அப்ப என்ன டெக்னாலஜி கொண்டு வரணும் உள்ள? ஏதோ ஒரு புரட்சி வேணும்ல, பசுமை புரட்சி. அந்த பீரியட் தான் கிரீன் ரெவல்யூஷன். எம்.எஸ். சுவாமிநாதன், நார்மன் போர்லாக் படிச்சிருக்கீங்களா? தட்ஸ் வென் 1960ஸ்ல இந்த பயங்கரமான பஞ்சமும் வறட்சி தான் கிரீன் ரெவல்யூஷனுக்கான காரணம். அப்ப என்ன இன்ட்ரடியூஸ் பண்றோம்? ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ். அப்பனா என்ன, அந்த விதை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அது கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும், ஆர்கானிக்கா இருக்காது. ஏன்னா ஆர்கானிக்கா பண்ணி தான் 10ல நம்ம வறட்சிக்கு போயிட்டோம். ஸோ ஹை ஈல்டிங் வெரைட்டி, ஃபர்டிலைசர்ஸ், அது எல்லாமே உள்ள வந்தது அந்த ஆனுவல் பிளான் பீரியட் தான். ஓகே, ஸோ ரைட் டவுன் நெக்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன். நியூ அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி, கிரீன் ரெவல்யூஷன். அதிக மகசூல் வகை விதைகள், எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், உரங்களின் அதிகமான பயன்பாடு, இரிகேஷன் பொட்டன்ஷியலை அதிகரித்து, சாயில் கன்சர்வேஷன், மண் பாதுகாப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. ஓகே, இது என்ன காரணம்னா ஃபுட் ஸ்கேர்சிட்டி, அப்ப இருந்த உணவு பஞ்சம்,
வேற வழி இல்ல, நம்ம இதைத்தான் பண்ணி ஆகணுங்கிற நிலைமை. எக்ஸ்ப்ளாய்ட் தானே பண்ண முடியும், என்ன சொல்றது? நீர்ப்பாசன திறனை அதிகரிக்கிறது. அதிகரிக்கிறதுனா என்ன? கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்ட், மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. வேற வழி இல்ல. ஹை ஃபர்டிலைசர்ஸ் போடும்போது தண்ணி நிறைய தேவைப்படும்ல. நார்மல் ஃபர்டிலைசரோட என்ன என்வாயன்மெண்டலிஸ்ட் கரெக்டா? ஃபர்டிலைசர் நிறைய போட்டால் தண்ணி ஜாஸ்தியாக வேணுமா வேண்டாமா? ம், புரிஞ்சுச்சு. அப்போ எக்ஸ்ப்ளாய்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு தென்னை மரத்துக்கு இவ்வளோ தண்ணி போதும்னா உரம் ஜாஸ்தியாக போகும்போது அது எல்லாமே வந்து பாய்சனஸ் மாதிரி தான் உரம் ஃபர்டிலைசர். அப்போ நிறைய தண்ணி தேவைப்படும். அப்போ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோம். அதனால தானே இப்போ என்ன கொண்டு வந்துட்டோம், கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்த பீரியட் தாண்டி இப்போ சஸ்டைனபிள் கிரீன் ரெவல்யூஷன் வந்துட்டோம்ல. நீங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஆப்டிமமா அடுத்த ஜெனரேஷனுக்கு விட்டுட்டு போங்கங்கிற கதை வந்துருச்சு. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது அதோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே, clear, everything is okay. Fourth 5-year plan. எழுதிட்டீங்களா? ஸ்டெபிலிட்டி நிலையான வளர்ச்சி அண்ட் ப்ரொக்ரெசிவ் அச்சீவ்மெண்ட் வித் செல்ஃப் ரிலையன்ஸ், தற்சார்பு நிலையை அடைதலாகும். கரெக்டா? ப்ரொக்ரெசிவா இருக்கணும் வித் செல்ஃப் ரிலையன்ஸ். இதுல என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கன்னா, ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ்ட் அண்ட் வீக்கர் செக்ஷன், இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு அண்டர் ப்ரிவிலேஜ்ட் அண்ட் வீக்கர் செக்ஷன். அண்டர் ப்ரிவிலேஜ்னா யாரு? யார் அண்டர் ப்ரிவிலேஜ்ட்? யார் அண்டர் ப்ரிவிலேஜ்ட்? வீக்கர் செக்ஷன்னா யாரு? Low poverty line. Poverty. பிலோ Below பாவர்ட்டி poverty லைன். line. புரியுதா? அங்க எங்க பிபிஎல் கான்செப்ட் எக்கனாமில டச் ஆகுது. இப்போ 5 வருஷமா உணவு பஞ்சம், தட்டுப்பாடு, ஸ்கேர்சிட்டி, ஐ மீன் ட்ராட் எல்லாமே வந்துருச்சுன்னா மக்கள் எங்க போயிருவாங்க? பாவர்ட்டி கீழே போயிருவாங்கல்ல. 60% இன்னைக்கே விவசாயம் சார்ந்துன்னா அன்னைக்கு 70% சார்ந்து இருந்திருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அப்ப பிபிஎன் வறுமை கோட்டு கீழே இருக்கிற அப்படின்னு ஒரு கேட்டகரி வரும். அப்ப அவங்களுக்கு தானே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப தாழ்த்தப்பட்டவங்க, ரொம்ப சமுதாயத்துல பொருளாதார ரீதியில பின்தள்ளப்பட்டவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஓகே, டார்கெட்டட் ப்ரிவிலேஜ் செக்ஷன், டார்கெட்டட் ப்ரிவிலேஜ் செக்ஷன் அண்ட் டார்கெட்டட் வீக்கர் செக்ஷன். ஃபுட் செக்யூரிட்டி தான் மெயின் கோல். இப்ப எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கறதே பெரிய கோலா வச்சிருந்தது ஃபோர்த் பிளான். ஃபோர்த் பிளான் ஃபுட் செக்யூரிட்டி தான் கோல். உணவு அப்படிங்கறதா இப்ப கோல், ஃபுட் செக்யூரிட்டி தான் கோல். ஓகே, அப்புறம் ஏன் மேம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, 1972ல 1972ல ஆயில் கிரைசிஸ், எண்ணெய் பற்றாக்குறை, ஆயில் கிரைசிஸ் வந்துச்சு. அப்ப ஆயில் எடுக்க முடியாம அதனால பயங்கரமா எக்ஸ்போர்ட்லாம் விழுந்துருச்சு. 1972 ஆயில் கிரைசிஸ், 1972 மறுபடியும் இந்தோ பாகிஸ்தான் வார். 1972 ஆயில் கிரைசிஸ், எண்ணெய், கச்சா எண்ணெய், எண்ணெய் ஆயில் கிரைசிஸ், அண்ட் 1972 இந்தோ பாகிஸ்தான் வார். இது 2 நாள ஃபெயிலியர். டார்கெட் வந்து 5.7%, டார்கெட் வந்து 5.7%, ஆனா அச்சீவ்டு வந்து 3.3%. அச்சீவ்டு 3.3%. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பிளான். Ma'am, the percentage எப்படி மேம் கால்குலேட் பண்ணுவாங்க? பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்களா? இல்ல இது அந்த percentageங்கிறது என்னது மேம்?
டார்கெட்டட் growth எவ்வளோ வளர்ச்சி விகிதம் இருக்கணும் போன வருஷத்துக்கு இந்த வருஷம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்றாங்க. போன டெஸ்ட்ல நான் மார்க் 100க்கு 60 வாங்கினேன். அடுத்த வருஷம் நான் அடுத்த டெஸ்ட்ல 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கணும். 10% இம்ப்ரூவ் ஆனா 66 மார்க்காவது வாங்கணும்ல. ஆனா நான் 10% இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன். 66 வாங்க வேண்டிய இடத்துல நான் 5% தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அப்ப நான் 63 மார்க் தான் வந்திருக்கு. கரெக்டா? அப்ப டார்கெட்டட் growth 10%, அச்சீவ்டு 5% வந்துருமா? ஓகேவா தர்ஷினி? ஓகே ஓகே மேம். டார்கெட் அப்படிங்கிறது என்ன? growth ரேட் தான். வளர்ச்சி ஓகே விகிதத்தை தான் டார்கெட் பண்ண முடியும், எந்த ரேட்ல நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னு. ஓகே, ஓகே மேம் அந்த பர்சன்டேஜ் மட்டும் ஒன் டைம் சொல்லுங்க மேம். 5.7% டார்கெட், ரீச்ட் 3.3%. ஓகே, ரீசன் மான்சூன் ஃபெயிலியர், ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம், இது அதர் ப்ராப்ளம்ஸ். 1971-72 இண்டோ பாகிஸ்தான் வார், பங்களாதேஷி ரெஃப்யூஜிஸ் உள்ள வந்தது. அப்புறம் பொக்ரான், ஸ்மைலிங் புத்தா. ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க, வாட் இஸ் பொக்ரான், ஸ்மைலிங் புத்தான்னு பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, அப்துல் கலாம் வாஸ் இன்வால்வ்ட், வாஜ்பாய் வாஸ் இன்வால்வ்ட். எஸ், அது என்னன்னு ஃபுல்லா டீட்டெயிலா பார்த்து பின்னாடி எழுதிட்டு வந்துருங்க. ஹோம்ஒர்க் பொக்ரான். மேம், எஸ். நீங்க நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்தீங்கல்ல மேம், 2011 சென்சஸ், ம், அது திரும்ப நீங்க கிளாஸ்ல எடுப்பீங்களா மேம், இல்ல அதே அந்த நோட்ஸே எழுதிட்டு போங்க? எடுக்க மாட்டேன், அதனாலதான் ஹோம்ஒர்க். ஓகே மேம். ஃபிஃப்த் 5-year பிளான். ஃபிஃப்த் 5-year பிளான் 1974-79 டிபி தார் மாடல். ஆனா ஒரிஜினல் அப்ரோச் பிளான் யார் ப்ரொடியூஸ் பண்ணானா சி சுப்பிரமணியம். ஹூஸ் தி சி சுப்பிரமணியம்? எஜுகேஷன் மினிஸ்டர். சிஎஸ் அகாடமின்னு ஒன்னு இருக்குல்ல இப்ப, எஸ், ஈரோடு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். ஸ்கூல் அகாடமி ஸ்கூல், அத சி சுப்பிரமணியம். ஒரிஜினல் பிளான் ப்ரிப்பேர் பண்ணது சி சுப்பிரமணியம், ஃபைனல் டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணது தார், அதனால தார் பேர். ஓகே, இருந்திருக்காரு. எந்த இயர் இந்த சீட்ஸ் எல்லாம் தூவி அந்த கதை தெரியும்ல, என்னது? சிதம்பரம் சுப்பிரமணியம் அவர் பேரு. ஃபினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ், கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா, எல்லாமே இருந்திருக்காரு. மேம், ஃபோர்த் 5 பிளானோட லாஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் காட்டுங்க மேம். பாருங்க, ஒரே நிமிஷம். இது எழுதிட்டீங்களா? எஸ், சீக்கிரம் எழுதுங்க. டன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் 5-year பிளான் வந்து 1974-79. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா 78லயே முடிச்சிருவோம். டெர்மினேஷன் வந்து 1978, ஒரு வருஷம் முன்னாடியே முடிச்சிருவோம் ஃபிஃப்த் பிளான். ஃபிஃப்த் பிளான் சக்சஸ். ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடினா அச்சீவ்மெண்ட் ஏர்லியராகவே நடந்துடும். டார்கெட்டட் growth வந்து 4.4%, அச்சீவ்டு 4.8%.
4.4% டார்கெட், அச்சீவ்டு 4.8%. achieved 4.8%. மேம் அது 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னங்க மேம்? அது வந்து 20 புள்ளி திட்டம். அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு, சில விஷயங்களை இமீடியட்டா நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி சில விஷயங்களை டெவலப் பண்ணணும். அதுக்காக அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் போட்ட இமீடியட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த எஸ்டிஜி கோல்ஸ் தெரியுமா? எத்தனை கோல் இருக்குங்க? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 17. 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். அதுல என்ன பண்ணுவாங்க? அந்த 17 விஷயத்த டெவலப் பண்ணுவாங்க. கரெக்டா? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான். ஃபினிஷ் ரைட்டிங்.